அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது சங்குகள், வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குனுடைய சக்திகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். வலம்புரி சங்கு அப்படின்றது இடது கையில் பிடிக்கும் பொழுது கை விரல்கள் உள்ளே போச்சுன்னா அது வலம்புரி சங்கு. அதாவது வலப்பக்கம் அதாவது சுற்றி இருந்துச்சுன்னா வலம்புரி சங்கு, இடப்பக்கம் சுற்றி இருந்துச்சுன்னா இது இடம்புரி சங்கு. இந்த இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு அப்படின்றது ரெண்டுமே ஒரே சக்திகள் கொண்டது தான். இடம்புரி சங்கு என்பது ஒரு பவர் அப்படின்னு சொன்னால், வலம்புரி சங்கு அதில் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கோடியில் தான் ஒரு சங்கு தான் வலம்புரி சங்கு உற்பத்தி ஆகும். கடலில் உற்பத்தி ஆகும் பொழுது அது ஒரு சூட்சும ரகசியம். இது சிதம்பர ரகசியம் போல் சூட்சும ரகசியம். இந்த சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஏன் வீடுகளில் வலம்புரி சங்கோ அல்லது இடம்புரி சங்கோ விற்கும் பொழுது எப்படி வீட்டில் இந்த தெய்வ சக்திகள், பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறை சக்திகள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், அந்த சங்குக்கு உள்ளே காற்று போய் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி ஓம் அப்படின்ன ஒளி வரும். அது ஒரு அற்புதமான ஒரு இறை சக்தியினுடைய அம்சம் அது. அதனால் அது பாசிட்டிவ். அதாவது எந்த வீட்டில் சங்கு இருக்கிறதோ, இடம்புரி சங்காக இருக்கலாம், வலம்புரி சங்காக இருக்கலாம், எந்த சங்காக இருந்தாலும் எந்த வீட்டில் சங்கு இருக்குதோ அங்கு நிறைய உன்னதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வலம்புரி சங்கு கிடைக்கிறது சிரமம். ஏன்னா ஒரு கோடியில் தான் ஒரு வலம்புரி சங்கு கிடைக்கும். விலையும் அதனுடைய அதிகம். அதனால் வலம்புரி சங்கு தான் வைக்கணுமா அப்படின்றது இல்லை. இடம்புரி சங்குக்கும் வலம்புரி சங்குக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இடம்புரி சங்கு சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னால் வலம்புரி சங்கு சூப்பர் பவர், அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு பாதகமும் இல்லை. எந்த சங்காக இருந்தாலும் வீட்டில் வைக்கலாம். வீட்டில் வைக்கும் பொழுது அந்த ஓட்டை பகுதி, சங்கினுடைய ஓட்டை பகுதி மேல் பக்கம் இருக்கணும். அப்போ தான் அந்த காற்று உள்ளே போய் ஓம்ன்ற ஒளியை உருவாக்குது. இன்னும் அதை சக்தி ஏற்றுவதற்கு மஞ்சள் கலந்த அரிசிக்குள்ளே, அதாவது தீட்சை ரச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் அரிசியை, அதாவது திருமணங்கள் ஆகும் பொழுது அதை மேலே மணமக்கள் மீது நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் எப்படி தூவுறதுக்காக வச்சுருக்கிறாங்களோ, என்னென்னா அது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் கலந்த அரிசி. அந்த மஞ்சள் கலந்த அரிசிக்கு மேலே இந்த வலம்புரி சங்குகளோ இடம்புரி சங்குகளோ வைக்கும் பொழுது இன்னும் 100% ஆகர்ஷணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த அரிசி இல்லை அப்படின்னு சொன்னால் தண்ணியில் வைக்கலாம். தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி பொருள்கள் மீது வைக்கும் பொழுது அதனுடைய ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும். அதனுடைய சங்குனுடைய ஓட்டை பகுதி எப்பொழுதும் மேல் பக்கம் வைக்கணும். அப்போ தான் அதுக்கு சக்தி. இது உப்பில் வைக்கலாம் அல்லது கற்கண்டில் வைக்கலாம். நிறைய ஆகர்ஷண பொருட்களில் வைக்கும்போது நம்ம வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னும்போது பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று, அப்படி இல்லைன்னா அவருடைய குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னா எதுவுமே அதனுடைய சக்தி அது வேலை செய்யும். நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், இந்த சங்கு வைக்கிறதுனால இது வருமா அப்படின்னு சொன்னால், என்னுடைய பாரம்பரியத்தில் தெய்வ வழிபாட்டில் சங்குகள் அற்புதமாக வேலை செய்யுது. அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.